ஸ்கூல்ல கூட இப்படி அடிச்சதே இல்லைம்மா. மேடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. உங்கள் பசங்களை இந்த மாதிரி ஏதாவது அடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க சொல்லணும். இப்போ என்ன கண்டிஷனிங் ஏன்ட்ட அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. ஒரு நாள் தான் சரிங்களா. அந்த ஒரு நாள் அந்த குழந்தைய கொண்டு வரணுமேன்றது தான் என்னோட மைண்ட் கோல். ஒரே நாள் எப்படி வரும்? அதுதான் சொன்னேன், அந்த ஒரு நாளுக்கு தான் நான் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அவன் சொல்றான், எவ்வளோ அவன் செய்யறான்னு. நீங்க யார் பேம்பரிங் பண்றா? என் பிள்ளை எல்லாமே செய்யும் மேம், என்கிட்ட எல்லாமே செய்வான். அவன் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ. மத்த குழந்தைங்க அவனுக்கு வந்து ரைஸ் எடுக்க மாட்டான், எடுக்க மாட்டான். இல்ல ஐயோ, அவன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தவன் தான் மேம். இப்ப இடையில அந்த பையனை நான் திரும்பி கொண்டு வரணும் தான் நான் பண்றேன் மேம். தோசை இட்லி தான் எடுத்து சாப்பிடுறான் மேம். சாதம் இப்ப நான் வெரைட்டி ரைஸ் வச்சேன்னா எடுத்து சாப்பிடுவான். பெசஞ்சு தான் சாப்பிடுறேன். அவங்ககிட்ட அன்னைக்கு லாஸ்ட் வீக்கே ஃபோன் பண்ணி மேம் குழந்தைக்கு சாப்பாடு தனியா ஏன் காயம் ஆயிடுச்சு அதை மட்டும் சொல்லுங்க மேம். நான் எல்லா சரி கண்ணுக்குள்ள வந்து அடிச்சீங்க, உடம்புல எதுக்கு காயம் வந்துருக்கு? இப்படிதானே மேம் அடிக்கிறேன். சரி இப்படியே அடிச்சாலும் கண்ணத்துல அது எப்படி பர்டிகுலரா நெஞ்சில எல்லா இடத்துலயும் எப்படி வரும்? அப்படி யாராவது நினைச்சு அடிப்பாங்க மேம். ஏன் மேம் இப்படி சொல்றீங்க? சரி உங்க குழந்தை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இதே மாதிரி காயத்தோட உங்க ஸ்கூலுக்கு கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் நிச்சயமா கண்டிப்பா உங்களை மாதிரி தான் மேம் நானும் கேட்பேன். ஆனா என்ன ரீசன் என்ன பர்பஸ் கண்டிப்பா நான் யோசிப்பேன். அவன் இப்பதானே 2 வீக்ஸா வரான். இந்த 2 வீக்ஸ்ல அவன் என்ன பெருசா எல்லாத்தையும் கத்துக்க போறானா? கொஞ்சம் கொஞ்சமா தானே வரப்போகுது. ஒரு நாள் தான் நீங்க எனக்கு ஏடிஎல் பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க. இல்ல மேம், இது 2வது சாட்டர்டே தானே. 2 வாய் எடுத்து சாப்பிட்டா கூட பரவாயில்லன்னு நீங்க ஒத்துக்கணும். எடுத்த உடனே எதுக்கு எல்லாத்தையும் நீ சாப்பிட, எல்லாமே நீ கத்துக்கோனா வராது. இன்னைக்கு 2 வாய் சாப்பிடறானா சந்தோஷம், அடுத்த கிளாஸ்ல இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடலாம். அப்புறம் வாயில வைக்கணும் மேம். ஆல்ரெடி அவன் பிராக்டிஸ்ல இருந்தவன் தான் மேம். இப்ப பிரேக் ஆனதுனால தான். பாத்தீங்களா நான் சொல்றேன். இல்ல மேம் நான் திரும்ப சொல்றேன் மேம், நீங்க அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறீங்க, நல்லது செய்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். அதையே நீங்க வந்து ஒரே நாள்ல புஷ் அப் பண்றீங்க அவனை. எனக்கு நீங்க கொடுக்கிறது சாட்டர்டே ஒரு நாள் தான். மத்த குழந்தைங்க எல்லாமே எவ்ரிடே லஞ்சிங்க பிராக்டிஸ். மேம் எனக்கு இந்த லாக் பண்ணிட்டு உள்ளார வேலை செய்யற சென்டர் மேலேயே டவுட் மேம். நான் ஓப்பனா சொல்றேன், வெளியில ஓப்பனா நல்லதோ சுத்ததோ இப்ப நீங்க ஏன் முன்னாடி அடிச்சீங்கன்னா கூட அவங்க டீச்சர் அவங்க அடிக்கிறாங்கன்ற பெருந்தன்மையோட நான் போயிடுவேன். ஆனா நான் இப்படி உள்ளார விட்டுட்டு கதவை சாத்தும் போது எனக்கு உண்மையாலுமே உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என் பிள்ளைய அனுப்பும் போது நான் நிம்மதியாவே அனுப்ப முடியும். வேணாம் எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன் மேம், ஸ்கூல்ல கூட இப்படி அடிச்சதே இல்லை மேம். மேம் அதுதான் மேம் சொல்றேன். என் தெரபி சென்டர்ல ஒரு மாசத்துல என் குழந்தைக்கு நான் ஒரு கோல் கொடுத்தேன். எனக்கு அடிச்சு கொண்டு வர சென்டர் வேணாம் மேம். எனக்கு அடிச்சு என் பையனை அப்படி ஒரு கொண்டு வரணும், அது ஒரு சென்டர் வேணாம். அது உங்க விஷயம். ஆனா நான் நீங்க அடிச்சு கொண்டு வரதா இருந்தா நீங்க போர்டு போட்டுக்கோங்க, நான் அடிச்சு தான் கொண்டு வருவேன், அப்படி ஒரு சென்டர் தான் இது, அப்படிதான் குழந்தைங்களை நான் வளர்ப்பேன்னா நீங்க அப்படி வளர்க்குற. நான் என் பிள்ளைய அப்படி நான் அடிப்பேன் அம்மா. ஆனா எனக்கு 3rd person அடிச்சா எனக்கு பிடிக்காது என் பிள்ளைய. அப்போ கொஞ்சம் பையன் தான் அவன் வருவான். நானே சொல்றேன் மேம். அவன் மேம் ஒரு நாள் தான் நீங்க எனக்கு லஞ்சுக்கா கொடுக்குறது. நான் ஒரு நாள் நீங்க லைட்டா தொடுறானா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே இல்ல என்ன சொல்லுங்க மேம். நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணுங்க. என்னன்னா அந்த 1 வீக் இல்ல மேம், எனக்கு ஹோம்வொர்க் கொடுங்க. எனக்கு ஹோம்வொர்க் கொடுக்க வேண்டியதானே நீங்க. அவன் தொட மாட்டேங்கிறாங்க, நீங்க வீட்ல பிராக்டீஸ் பண்ணுங்கன்னா நான் பண்ணி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். இது வரைக்கும் போன சென்டர்ல என்ன சொல்லுவாங்க, அவன் செய்ய மாட்டானா, எதை செய்ய மாட்டானோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்ய வைக்கிறேன், நான் செய்ய வச்சு வீடியோ அனுப்புவேன். நான் ஹாசினி அம்மா மேம் ஓப்பனா சொல்லட்டுமா, இந்த சென்டர் நான் போர்டு பார்த்தேன் மைண்ட்ல இல்ல. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். ஹாசினி அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுப்பிச்சேன். நான் அவங்கள எல்லாம் ஏன் நான் அவங்கள கேட்கணும்? போனிச்சுன்னா இன்னும் அவங்க நிப்பாட்டுவாங்க சென்டர்ல இருந்து. ஏன்னா என் பையனுக்கு அடிப்பட்ட மாதிரி நாளைக்கு அவங்க பிள்ளைக்கு அடிப்படாம இருக்குமா? நான் சொல்றேன் பாபா ஸ்பேஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா குழந்தைங்க நல்லது பண்ணி நார்மல். மேடம் இந்த இதை தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்காக தான் நான் கொண்டு விட்டேன். அந்த வார்த்தையில தான் நான் மயங்கிட்டேன். ஒரு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னு இப்ப இந்த ரெக்கார்ட் பண்ணி காங்க, ரெக்கார்ட்ல இருக்கு, அப்படியே பாருங்க. இப்படி யாரா பண்ணுவாங்களா? நார்மல் ஸ்கூல்ல 3 குழந்தைங்க போயிருக்காங்க சார். இல்லனா எப்படி சார் நான் நீங்களே சொல்லுங்க. நான் அதனால தான் சொல்றேன். நானும் சொல்லி கொடுப்பேன் தான். நான் ஓப்பனா சொல்றேன், அவன் எடுத்த உடனே எதுவுமே பண்ண மாட்டான்.
இனிஷியேட்டிவா அதுக்கு நான் என்னென்ன நான் அவன்கிட்ட காமிக்கிறேன் அவன் எப்படி முதல்ல ஸ்டோரி சொல்லியிருக்காங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 1 மாசத்துல அவன் ட்ரெயின் பண்ணிடுவேன் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு. ட்ரைனிங் இருக்கணும் மேம். ஒரு ஸ்பீச்னா பேசிக் எதுல இருந்து ஸ்பீச்னா ஸ்டார்ட் பண்ணணும், ஓட்டினா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த மேம் ஓப்பனா சொல்லிட்டா ட்ரிச்சில எம்ஆர்எம்னு ஒன்று இருக்கு, நீங்க போய் போட்டு பாருங்க. பேசிக்கை நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க, ஸ்பீச்னா எப்படி எடுக்கணும்ன்றத. மேம் 2018 மேம் எடுக்கிறீங்க மேம். ஒரு ஒரு ஸ்பீச்னா எப்படி எடுக்கணும்னு தெரியுமா மேம்? ஸ்பீச் இங்க ஓர்லெக்ஸ் இங்க கூட இல்ல மேம், ஓவர்லெக்ஸ் சேவ் பண்ணிட்டு இருந்தா ஸ்பீச் வந்துருமா? மண்டே தான் மேம் அது சாட்டர்டே நீங்க கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு நான் அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணிட்டேன். ஸ்பீச் ஆக்காக தான் நான் பே பண்றேன். நான் பண்ணிட்டு போயிடுவேன் மசாஜ். அப்புறம் எதுக்கு மணி அமௌண்ட் வாங்குறீங்க? பிஃபோர் செஷன்ல வாங்கல, பேக்கேஜ் தான் வாங்குறேன். சரிங்களா? மத்தவங்க மாதிரி நான் வாங்கவே இல்லை. அப்படி உள்ள சாரி எடுக்கட்டும் 1000 எடுக்கட்டும், ஒரு 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 பேசிக்கா ஒரு தெரபினா அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெத்தட் இருக்கு. நானும் பார்த்தேன். நானும் 2 வாரம் விட்டேன். டெய்லி வரும்போது என்ன பண்றீங்க ஏது பண்ணு, ஏன்னா அந்த பேசிக் உங்களுக்கு தெரியும். மேடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. உங்க பசங்களை இந்த மாதிரி ஏதாவது அடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். இப்ப எனக்கு புரியுது சார் நீங்க சொல்றது, நான் உண்மையா சொல்றேன். நான் இந்த குழந்தைக்கு நல்ல மேடம் இதே ஜென்ஸாக தான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். நீங்க பேசாம இருங்க தயவுசெய்து பற்றி பேசாததுக்கு எனக்கு ப்ரெஷர் ஆகுது. என்னதான் சார் சொல்றீங்க எனக்கு? நான் சாரி. அவன் பொருளெல்லாம் எடுத்து பொருளெல்லாம் எடுத்துட்டு வாங்க தயவுசெய்து. பெட்ஷீட் அந்த தட்டெல்லாம் அப்படி எடுத்து வைங்க தயவுசெய்து எடுத்துட்டு வாங்க. ஜஸ்ட் என்னோட திங்ஸ் கேட்குறாங்க. அம்மா அந்த பிளேட்டு கழுவினோம்ல அந்த பிளேட் எடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? எனக்கு 1 மாதம் கூட டைம் கொடுக்காம நீங்கள் இப்படி முடிவு பண்ணால் நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்படி போட்டு மிருகத்தனமா விட முடிவு பிடிச்சி இழுத்து அவன் சோத்துல வாய் வச்சு அமுக்கிறது கரெக்டான மெத்தடா? சார் வாய் இப்படி கையை வச்சு கொடுக்குறேன் சார் நான் அவனுக்கு. ஏன் சார் பாருங்கம்மா இதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை நம்ம அனுப்புகிறோம், எடுத்து வை. இதுதான் இதுக்கு சொல்யூஷனா? இதுதான் ப்ராக்டிஸ் கொடுக்குற லட்சணம். அவங்க வந்த 2வது வாரத்திலே சூப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்க மேம், சூப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்க. இனி இந்த சென்டர்ல உள்ள குரூப்ல மத்த பேரண்ட் பார்த்தாங்க ஒரு ஆள் பேருக்கு போயிடும். உங்கள்கிட்ட இங்கே பாருங்க, நான் என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நான் அடிச்செல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னீங்களா? பண்ணுவேன்னு சொன்னீங்க சார். என்ன கண்டிஷனிங்? என்கிட்ட அதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை மேம். நாங்கள் அவங்க பொறுமையாக தான் பண்ணுவாங்க, நாங்கள் பொறுமையாக கொண்டு வந்துருவோம். மேடம் நார்மல் குழந்தைங்களே எப்படி சொல்றீங்க? இங்கே பாருங்க, நார்மல் குழந்தைங்களே அடிக்கக்கூடாது. வெர்பல் அபியூஸு, செக்ஷுவல் அபியூஸு, கார்பரல் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. நீங்கள் இது வந்து எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ராப்பராக எடுங்க மணி, அதில் கவனம் செலுத்து. நீங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. வேண்டாம் விருப்பத்தோட தானே நம்ம வந்தோம். வேண்டாம் எதனால வேணாம்? ஐயோ இனி என் பிள்ளை உயிரோட இருக்கதே நான் பெருசா நினைக்கிறேன். வேணாம் மேம், ஐயோ எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம் மேம், எனக்கு வேணாம். ஐயோ என் பிள்ளை எனக்கு அவன் கத்துக்கல இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல மேம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. தாயை விட யாரு அதிகமா நினைச்சிட போறா? உங்களை விட நான் பெஸ்ட்டாக கொண்டு வந்து அவனை கொண்டாந்து உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். நான் ஆனா நீங்க தான் சார் இப்படி ஃபீல் பண்றீங்க. 3 வருஷமா என்கிட்ட உங்க கோபத்தையும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் அவன் மேல காட்டுறீங்க. அதான் நடக்குது. சாயப்பா நீங்க எத்தனை தடவை அடிச்சீங்க எண்ணி சொல்றேன், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்றேன். நான் கொடுத்ததால தானே சார் ரெக்கார்டே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நான் வேற மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இல்லை நான் கொடுத்ததுனால தானேங்கிறீங்க, கொடுக்க வச்சிருப்பேன். நான் அந்த மாதிரி பர்சனே இல்லை சார், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. என்கிட்ட ஒரு அடி அடிச்சுன்னு சொன்னாலும் நான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு போயிட்டேன். அவங்க எதுவும் சொல்லாம பட்டுடுச்சு சார், ஸ்டிக்ல அடிச்சதுன்னு சொன்னேன். ஒரு தடவை அடிக்கிறீங்களா? எத்தனை தடவை அடிக்கிறீங்க? அந்த உங்க ஸ்டாஃப் தானே, அவங்கள்ட்ட கூப்பிட்டு காமிங்க. என்ன சொன்னேன் சார்? சாப்பிட்டா எத்தனை அடி அடிக்கிறாங்க? அவன் எத்தனை நீங்க ஒரு வாயாவது உள்ள போய்ட்ட டவல் எவ்வளவு சாப்பிடுறோம் அந்த டவல் சாப்பிடுறானே போறாம்பா அடிக்கிறாங்க. மேடம் நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன், நான் உட்கார வச்சு சாப்பிட அழகா இப்போ எடுப்பா எடுனாவே அவளுக்கு பசி இல்லைன்னா வச்சுக்கோ, 2 வாய் சாப்பிட்டு மூடி வச்சிருங்க. எங்க சாப்பிடலங்க இல்ல எங்கள்கிட்ட சொல்லுங்க, அவன் என்ன பண்ணியோ எங்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. சாதத்துல கையை வைக்க மாட்டேங்கிறான்னா நான் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் அனுப்ப போறேன். சரிம்மா, இனிமேல் நான் செய்யலாம்.
ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்குன்னும் போது நாங்கள் மேம் எங்களை குறை சொல்லாதீங்க, குறை உங்க மேல இருக்கு. Ma'am, ஏன் நீங்க இவ்வளவு நாள் இன்னைக்கு எங்க மனசுல பட்டுச்சு. நாங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணோம். மார்னிங் எந்திரிச்சோன்னே போய் பேசணும். இது வரைக்கும் எந்த சென்டரும் போய் நாங்க பேசினதா பண்ணதா சரித்திரமே இல்லை. எனக்கு பிடிக்கலன்னா லீவ் இட் வந்துட்டே இருப்பேன். இது வரைக்கும் ஃபைட் பண்ணதோ கேள்வி கேட்டதோ எதுவுமே பண்ணதில்லை. இது மாதிரி ஒரு ஒஸ்ட் சென்டரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் தான் மேம் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் தான் மேம் ஃபஸ்ட் லாஸ்ட் பர்சனாக இந்த வார்த்தை உங்ககிட்ட இந்த மட்டும் வந்தால் போதும்னு நினைக்கிறேன் மேம். வரும்போது எல்லாரும் ஆஞ்சியோட சரி நம்ம பிள்ளைய கொண்டு வந்துருவாங்க, ஒரு விருப்பத்தோட தான் வந்து 3 வருஷமா என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்காங்க மேம். எப்படி வந்த குழந்தைங்க வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சுதானே நான் இந்த வீட்டில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மேடம் வாயை மூடுங்க மேடம், வாயை மூடுங்க. எத்தனை தடவை அடிக்கிறீங்க? நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்டே இது கூப்பிட்டு காமிங்க மேம். அமைதியா இருக்கு. அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு நீங்க இப்படி ஒன்று இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நீங்க அமைதியா இரு முதல்ல. உங்களுக்கே மனசு உடுத்தலையா? சார் நான் உண்மையாக என்னோட கோல் ஒரு பொம்பளை நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களான்னு பாருங்க. இதை ஒரு 3rd person ரோட்டில் இப்போ போகிறவங்களை கூப்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுறவங்க எப்படி ஒரு டீச்சர் ஸ்டாஃப்னு எப்படி சொல்லுவீங்க? மிருகத்தனமாக அப்படியே போட்டு வாயில் போட்டு அழுத்துறது, பிடிச்சி இழுக்கிறது, இப்படி தான் பண்ணுவாங்களா? மாற்றிக்கோங்க தயவுசெய்து. இனிமேல் இருக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் 1 to 1 1 to 1 எடுக்கிறீங்க. ஃபுட் என்ன சார் கொடுத்துருக்கேன் நான் அந்த அவனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாரும் பிராக்டிஸ் ட்ரெயின் பண்ணி நான் இது வரைக்கும் உள்ளார வந்தப்ப இவங்களை தவிர யாரையும் நான் பார்த்ததே இல்லை. அவங்க என் பிள்ளைங்க எல்லாருக்குமே அவங்களே எடுத்து சாப்பிட வச்சிருக்கேன். சரி, மத்தபடி தெரப்பி எல்லாம் ஸ்பீச் தெரப்பிக்கு 1 to 1 தானே? ஆமா சார், நான் தான் சொன்னேன் சார். 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க உள்ளார இருக்கு, 2 பேர் இருக்கீங்கன்னா எப்படி 1 to 1 ஆகும்? அது சார் மண்டே தான் சார் வராரு. இப்போ கூட அப்போ ஃபீஸ் எப்படி வாங்குறீங்க முன்னாடியே? சார் அவர் வருவாரு சார். உங்களுக்கு செஷன் வந்த உடனே எப்படி நான் கொடுக்குறேன்னு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபீஸ் எப்படி மேடம்? வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபீஸ் கேட்டு கொடுத்துட்டோம்ல. எல்லாருமே தான் சார் கொடுக்குறாங்க, நாட் ஒன்லி யூ சார். அதான் நான் கேள்வி கேட்குறேன், மற்றவங்க கேள்வி கேட்குறது மற்ற தெரியாது. மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை செஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஸ்பீச் எத்தனை கிளாஸ் நான் கொடுக்குறேன், என்ன டைமிங் நான் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு இப்போ ஹாஃப் மந்த் போயிடுச்சு, 20 daysல ஹாஃப் மந்த் போயிடுச்சு. இது வரைக்கும் ஸ்பீச் கொடுக்கல. டபுள் த ஹார்ஸ் நான் ஸ்பீச் கொடுப்பேன்றது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரியும். பிரச்சனை நடத்துங்க வேற அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டாப் 5 குழந்தைங்களுக்கு 4 ஸ்டாப்பாவது இருக்கணுமா இல்லையா மேம்? 1:1னா அப்புறம் எப்படி எடுப்பீங்க? ஸோ ஒருத்தருக்கு தெரப்பி பார்க்கணும், இன்னொரு குழந்தை என்ன பண்ணும்ப்பா? இன்னும் இருக்காங்கல்ல இதுமா, புரியுதா? தாயா இருக்குல்ல கையில், உடம்புல இருக்க ஒரு அடி நீங்க பண்ணது கேமரால அப்படியே ப்ரூஃப் ஆயிருக்கு. கையில காயம், கன்னத்துல காயம், நெஞ்சில காயம். மேம் அப்படி பர்பஸ்ஃபுல்லா கண்டிப்பா பர்பஸ்ஃபுல்லா அடிக்கலையா? இந்தாங்க கன்னத்துல அடிச்சது சொன்னேனே மேம் சார். சரி கன்னத்துல விட்டுருங்க. மத்த என்ன மேடம் என்று சொன்னது அதை வச்சு ஒரு தட்டுன்னு தான் சொன்னீங்க. 50 அடிக்கு மேலே அடிக்கிறீங்க. நீங்க என்னங்க உட்காந்து, அதான் உங்க சாயப்போ ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்து என்னங்க பார்க்கலாம் எத்தனை தடவை அடிக்கிறீங்கன்னு பாருங்க. திருப்பி ரெட்டிஷா கையில் அடிச்சிருக்காங்க. திருப்பி பார்த்துக்கோங்க, நெஞ்சில் பிரஸ்ட் கிட்ட தெரிஞ்சு பாருங்க. இது அவன் நிற்க மாட்டேன்ட்டான் வந்தோன்னே. முடியலனா கூட சரி, அந்த குழந்தை வருது, இந்த ஒரு நாளாக நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் சார். ஆனால் அது இப்படி இருக்கும்னு நான் உண்மையாக அப்படியெல்லாம் நான் யோசிச்சு எந்த குழந்தையுமே பண்ண மாட்டேன் சார். கடவுள் அதே பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு. மெத்தடு உங்க மெத்தடு வேற, எனக்கு அந்த மெத்தடு ஒத்து வராது. அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் ஜீர்ணிச்சுக்கலாம், என் மெத்தட் கரெக்டு, நான் கொண்டு வந்துடுவேன்னு. எனக்கு அந்த மெத்தட் தேவையில்லை மேடம். நான் கண்டிப்பாக போய் நான் 4 பேருக்கு சூப்பராக இந்த சென்டர், இப்படி ஒரு நல்ல சென்டர் இருக்குது அம்பத்தூர். நான் நெட்டில் போட்டு விட்றேன், ஃபோட்டோவோட போட்டு அட்ரஸோடு போட்டு விட்றேன் நான்.
உங்களுக்கு ஓகேவாம்மா இந்த மாதிரி பண்ணுறது ஓகேவா உங்களுக்கு? தெரபிஸ்ட் தானேம்மா நீங்கள்? உங்களுக்கு ஓகேவா? இந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே படிச்சிங்க நீங்கள்? நீங்கள் எங்கேம்மா படிச்சிங்க? ஆ, லயலா. உங்கள் லயலாவில் எனக்கு 20-30 ஃபாதரை தெரியும். சார் உட்காருங்களா? அவங்கள்ட்ட காமிக்கிறேன் இதை. ஏன் சார் இவ்வளோ டென்ஷன்? சாரி சார். மேடம் வேணாம் ப்ளீஸ் மேடம். நான் ரொம்ப இது sorry தான் கேட்டேன். இல்லை வேணாம் நீங்கள் Serious-ஆ கேட்காதீங்க. ரொம்ப sorry. இது அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த வீட்டில் இருக்கார்ல அவர் என் பையனோட கூட படிக்கிற பையனோட பேரண்ட்ஸ் தான். நான் போய் சொன்னேன்னா உங்கள் சென்டரை கொஞ்சம் நினச்சி பாருங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை உங்கள் பொழப்பில் மண்ணா போகிறதில்ல. இது சரியான மெத்தட். நாலு பேருக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குங்க மேடம். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்களே உங்கள் பாபா சொல்கிறீங்களே அவர் கூட பேசுங்க உட்காந்து. இது சரியானு பேசுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் மனசாட்சி விட்டுறேன். எத்தனை அடி பாருங்க. உங்களுக்கு தோணாதா பேரண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு கூட உங்களுக்கு தோணாதா? சார் நானே கம்மி பண்ணிடுவேன். கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார். என்ன அடிச்சேன்னு சொல்லுவீங்க? எந்த பேரண்ட்டை இந்த மாதிரி அடிச்சனுச்சு ஓகே சொல்லியிருக்காங்க அந்த பேரண்ட்டை எனக்கு காமிங்க. எல்லா குழந்தைங்க பேரண்ட்டுமே தெரியும் சார். எந்த ஏதாவது ஒரு பேரண்ட் சொல்லுங்க. சித்திகா, உஸ்மன், எல்லாம் மாளவிகா எல்லாம் இப்படி அடிச்சு காயமானாலும் ஓகேன்னுப்பாங்களா? மாளவிகா சொன்னாதீங்களா? அந்த பெரிய பாப்பாவோட தம்பி வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணி ஆண்டி நீங்க இப்படி பண்ணா எடுக்க மாட்டேன் ஆண்டி அந்த அவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் சார் நான் இங்க இருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க சார் நான் சீரியஸா எனக்கு இந்த கொடுமையெல்லாம் எனக்கு வந்து இது என்னால் ஜீரணிக்கவே முடியாது. இது இல்லை இது மனுஷத்தன்மையே இல்லை. நீங்கள் ஏற்றுக்கிறீங்க வேணாம், நீங்கள் இருங்க வேணாம், என்னால் முடியாது.